மூவி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சதீஷோட நடிப்பில் வெளிவந்த ஒரு அருமையான படம். செம த்ரில்லர் கான்செப்ட்டு. இந்த படத்தோட பேர் என்னென்னு பார்த்தா சட்டம் என் கையில். இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னு பார்த்தா, சதீஷ் டென்ஷனோட கார் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. அவர் கார் ஓட்டிகிட்டு போகும்போது திடீர்னு நடுவில் ஒரு பைக்கார வரேன் அவனை இடிச்சு தூக்கிடுறாரு. இடித்ததுக்கப்புறம் போய் பார்க்கும்போது மூச்சு இல்லை, அவன் இறந்துட்டான். அவனை தூக்கி கார் டிக்கியில் போட்டு இவர் அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டுருக்காரு. நடுவில் திடீர்னு பார்த்தா போலீஸ் வந்துட்டாங்க. போலீஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்காக இவர் என்னென்னலாம் பண்ணுறாரு. அந்த கார் டிக்கியை போலீஸ் நீக்கி பார்க்கலான்னு போகும்போது அவர் பண்ண சம்பவத்தினால கார் டிக்கி நீக்கி பார்க்காம அப்படியே வந்து ஒரு ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வராங்க. இவரையும் காரையும் கொண்டு வந்து அங்கே நிறுத்திடுறாங்க. அப்புறம் அந்த கார் மேலே சந்தேகம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் பண்ணுற நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் படத்தில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் ஸ்பாய்லர் பண்ண விரும்பல, நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதே சமயத்தில் இன்னொரு சம்பவம் நடக்குது. இது வந்து ஒரு மலைப்பகுதியில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான். ஏற்காடில் நடக்குது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ரவுண்டானாட்டம் ஒரு பொண்ணை வந்து வெட்டி கொண்டிருக்காங்க. அது யார் பண்ணான்னு சொல்லிட்டும் தெரில. இந்த 2 சம்பவங்கள் தனித்தனியாக நடந்திருக்கு. அந்த பொண்ணை யார் வெட்டி கொன்னா, அது மட்டும் இல்லாமல் சதீஷ் வந்து அவனை கொன்னதை மறைச்சிட்டாரா இல்லையா, ஃபஸ்ட்டு ஏன் சதீஷ் வந்து டென்ஷனோட வந்தார், இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுற ஒரு படம் தான் இந்த சட்டம் என் கையில். படம் சூப்பராக எடுத்திருந்தாங்க. சதீஷை இந்த விதத்தில் ஹீரோவை பார்த்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவரோட ஆக்டிங் சூப்பராக இருந்தது. ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு அவர் ரொம்பவே சூப்பராக இருந்தது. இன்ட்ரெஸ்டிங்காக அடுத்து என்ன நடக்க போகுது நல்லா இருந்தது. அங்கங்கே அவங்க சொன்ன ட்விஸ்ட்டு வந்து நல்லா சூப்பராகவே இருந்தது. நம்ம எதிர்பார்க்காத மாதிரி இருந்தது. ஆனால் செகண்ட் ஹாஃபில் அந்த கடைசியில் இந்த ரீசன் அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க. அந்த ரீசன் எனக்கு என்னமோ அந்த படத்துக்கு சூட் ஆகாத மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. பட் உங்களுக்கு ஒரு வேளை பிடிச்சாலும் பிடிக்கலாம். பட் சதீஷ்டேருந்து இன்னமும் ஒரு படத்தை எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு சூப்பரான படமாக கொடுத்துருக்காரு. உங்களுடைய த்ரில்லர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த ஒரு வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. நீங்கள் அந்த படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு அந்த படம் பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலுக்கு மறுபடியும் வந்து மற்ற வீடியோஸையும் நீங்கள் பாருங்கள். கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை கைஸ்.